நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவீர்களா? அவர் கையில் இருக்கும் வேல் பற்றி எவ்வளவு தெரிஞ்சிருக்க முடியும்? இது வெறும் ஆயுதமா? இல்ல, இது ஒரு தெய்வீக ரகசியம். பழமையான தமிழ் புராணங்களிலும் கதைமொழிகளிலும் முருகப்பெருமான் தனது வீரமும் ஞானமும் கொண்ட ஒரு தெய்வமாக மதிக்கப்படுகிறார். அவருடைய ஆயுதமான வேல் ஒரு கூரிய உச்சி கொண்ட ஞானவாள், வெறும் போர் சாதனமாக இல்லாமல் பல பரமான ரகசியங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அம்பிகையின் கருணையால் உருவான இந்த வேல் முருகனுக்கு பராசக்தியான பார்வதி தேவி தந்த அருமையான பரிசாகும். இது வெறும் உலோக துரோகிகளை வெல்லும் ஆயுதம் அல்ல. உண்மையில் இது ஒரு ஞான தூண்டுதல், அவரை ஞானத்தின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் தெய்வீக சக்தி. முருகன் சூரபத்மனை எதிர்த்து போர் புரியும் போது வேல் வெறும் வாள் போலவே செயல்படவில்லை. அது அசுர மனதின் அகந்தையையும் அறியாமையையும் கிழித்தெறிந்து சத்தியத்தை நிலைநாட்டியது. அந்த வேல் எதை வெட்டினாலும் அதன் மூலதத்துவத்தை அழிக்கும் சக்தியை கொண்டது. வேல் என்பது மனதின் மாயையை வெல்லும் ஞானம். முருகன் என்பவர் அந்த ஞானத்தையே உருவமாக கொண்டவர். இது உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த வேலை தேடி பக்தியில் நீங்களும் பயணிக்கிறீர்களா? இது போன்ற முருகப்பெருமான் அவரை பற்றிய கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.